வணக்கம். உங்க வீட்லயோ இல்ல உங்க நண்பர்கள் வட்டாரத்திலயோ திடீர்னு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 5000 ரூபாய் வந்தத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு, எதுக்காக இப்ப வந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம் வாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த 5000 பணம் ஊர் முழுக்க ஒரு பெரிய பேச்சா இருக்கு. அது உண்மையில என்ன, ஏன் இவ்வளவு குழப்பம், எல்லாத்தையும் தெளிவுபடுத்த போறோம். இந்த 5000 ரூபாய் வேற எங்கிருந்தும் வரல. இது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ 1 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல போடப்பட்ட தொகைதான். இந்த திட்டம் பத்தி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதனால இந்த 5000 ரூபாயோட கணக்கென்ன, பணம் திரும்ப எடுத்துருவாங்கன்னு ஒரு வதந்தி போகுதே, அது உண்மையா? ஏன் இப்போ திடீர்னு போட்டாங்க? ஒருவேளை உங்களுக்கு பணம் வரலன்னா என்ன பண்றது? அப்புறம் கட்சிகளோட வாக்குறுதிகள் என்னென்ன, எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 5000 ரூபாய் கணக்க பாத்திரலாம். இது எப்படி 5000 ஆச்சு, இதுல என்னென்னலாம் அடங்கியிருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. நினைச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க இப்போ 1.31 கோடி பெண்கள் இந்த திட்டத்தால பயனடைறாங்க. இது எவ்ளோ பெரிய நம்பர். சரி, இந்த 5000 எப்படி வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். மாசம் மாசம் உங்களுக்கு வர்ற இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அத பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கு சேர்த்து, அதாவது 3000 ரூபாய அட்வான்ஸா கொடுத்துட்டாங்க. அது கூட ஒரு கோடைக்கால சிறப்பு தொகையா ஒரு 2000 ரூபாயும் சேர்த்திருக்காங்க. சோ 3000 + 2000 மொத்தம் 5000. இன்னும் ஒருபடி மேல போய் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொங்கல் பரிசா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அதையும் சேர்த்தா சிலருக்கு இந்த 2 மாசத்துல மட்டும் மொத்தம் 9000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது உண்மையிலே பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஓகே, பணம் வந்தது, சந்தோஷம்தான். ஆனா கூடவே ஒரு டென்ஷனும் வந்திருக்கு. அதுதான் ஒரு வதந்தி. வாங்க அது என்னன்னு பாப்போம். நிறைய பேர் மனசுல இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை உடனே எடுக்கலைன்னா கவர்மெண்டே திரும்ப எடுத்துக்குமா? இது பலருக்கும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, அந்த 5000 ரூபாயை எடுக்காம வச்சிருந்தா கவர்மெண்ட் திரும்ப எடுத்துடுன்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கலாம், இல்லனா யாராவது சொல்லி கேட்டிருக்கலாம். இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. இது 100க்கு 100 ஒரு வதந்தி, ஒரு பொய். தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல. சோ இத நம்பாதீங்க. உண்மை என்னன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல விழுந்த பணம் அது உங்க பணம், உங்களுக்கு முழுசா சொந்தமானது. அதை நீங்க எப்ப வேணும்னாலும் எடுக்கலாம், சேமிக்கலாம், செலவு பண்ணலாம். அரசாங்கம் அதை ஒருபோதும் திரும்ப எடுக்காது. ஆனா ஒண்ணு, உங்க பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வைக்கலனா பிடிக்கிற சார்ஜ் மாதிரி வழக்கமான பேங்க் சார்ஜஸ் ஏதாவது இருந்தா அது மட்டும் பிடிக்கப்படலாம். மத்தபடி உங்க பணம் சேஃப். சரி, இப்போ வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அடுத்ததா நம்ம மனசுல வர்ற கேள்வி, ஏன் இந்த பணம் இப்போ திடீர்னு வந்துச்சு, அதுவும் 3 மாசத்துக்கு அட்வான்ஸா? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா? ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அந்த நேரத்துல எதிர்க்கட்சிகள் கோர்ட்டுக்கு போய் இந்த பணம் கொடுக்கறத நிறுத்த தடை வாங்க முயற்சி பண்ணலான்னு அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கு. அதனால எந்த தடையும் வரதுக்கு முன்னாடியே மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் சரியா போய் சேரணும் தான் இப்படி முன்கூட்டியே பணத்தை போட்டிருக்காங்க. ஓகே, இத்தனை கோடி பேருக்கு பணம் வந்திருக்கு. ஆனா ஒருவேளை எனக்கு இன்னும் பணம் வரலையேன்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தா கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ சொல்றேன். முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. இந்த 1.25 கோடி பேருக்கும் ஒரே நாள்ல பணம் போட முடியாது. அதனால பேட்சா தான் அனுப்புவாங்க. சிலருக்கு 13ஆம் தேதி வந்திருக்கும், சிலருக்கு 14, இன்னும் சிலருக்கு 15ஆம் தேதி கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு SMS வரலைங்கிறதுக்காக பணம் வரலேன்னு அர்த்தமில்ல. சோ பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வரும்னு காத்துட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க பேங்கோட மிஸ்ட் கால் சர்வீஸ் நம்பருக்கு ஒரு கால் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணுங்க. இல்லனா உங்க போன்ல பேங்க் ஆப் இருந்தா அதுல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதுவும் இல்லனா நேரா பேங்க் பிரான்ச்க்கு போய் பாஸ்புக்ல என்ட்ரி போட்டாலே தெரிஞ்சிடும். சரி, இப்போதைக்கு பணம் வந்துருச்சு, வதந்தியும் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்ன? இந்த திட்டத்தோட ஃபியூச்சர் என்ன? ஏன்னா இப்போ இது வெறும் ஒரு நலத்திட்டம் மட்டும் இல்ல, ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாவே மாறியிருக்கு. கட்சிகள் என்னென்ன வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னு பாப்போமா? இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். திமுக என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா இந்த 1000 ரூபாய 2000 ரூபாயா உயர்த்துவோன்னு சொல்றாங்க. அதே சமயம் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தா குலவிளக்குங்கிற பேர்ல எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாசம் 2000 ரூபாய் தருவோன்னு சொல்றாங்க. சோ 2 பேருமே 2000 ரூபாய்ன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த திட்டம் மக்கள் கிட்ட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு புரியுது. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். 1.25 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள், இது ஒரு சின்ன நம்பர் இல்ல. இவ்ளோ பெரிய எண்ணிக்கையில இருக்கிற இந்த ஒரே ஒரு திட்டம் வரப்போற எலெக்ஷன் முடிவையே தீர்மானிக்கிற ஒரு கேம் சேஞ்சரா அமையுமா?
நீங்க என்ன நினைக்கிறீங்க?